السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قالوا ومن يبى يا رسول الله؟ قال رسول الله صلى الله عليه وسلم: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி காட்ட வாழ்ந்து காட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பினான். உலகத்திலே எத்தனையோ ஆசிரியர்கள், முஅல்லிமீன்கள் இருக்கிறார்கள். பாடம் நடத்துவார்கள், சென்று விடுவார்கள். அவர்களுக்கு தரப்பட்ட சிலபஸை குறிப்பிட்ட டைமிலே வந்து பாடம் நடத்திவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதமான ஒரு கிதாபை, குர்ஆன் ஷரீஃபை தந்தான். குர்ஆன் ஒரு நூர், மக்களுக்கு ஹிதாயத்துடைய பாதை காட்டக்கூடிய அற்புதமான ஒரு வெளிச்சம், ஒரு ரௌஷனுடைய கிதாப் அது. அப்பேற்பட்ட கிதாபை அல்லாஹ் கொடுத்து அதுல உள்ள விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்க சொன்னான். நபி அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலும் சொல்லி காட்டுகிறான், சூரத்து ஆல இம்ரான் சொல்லி காட்டுகிறான். وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ يَتْلُو عَلَيْهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ. குர்ஆன் ஷரீஃபில் உள்ள விஷயங்களை மக்களுக்கு அவர் போதிப்பார். ஆரம்பமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதி கற்றுக் கொடுப்பார். இரண்டாவதாக குர்ஆனில் உள்ள சட்டங்களை மக்களுக்கு போதிப்பார், மக்களுக்கு எடுத்து சொல்வார். நான்காவதாக உள்ளத்தை சுத்தப்படுத்துவார். இந்த நான்கு விஷயத்திற்காக வேண்டிதான் நபி அல்லாஹ் அனுப்பினான். வல் ஹிக்மத்த என்று ஆயத்தில் வருகிறது. வெறும் நபிகளார் அவர்கள் குர்ஆன்ல உள்ள சட்டங்களை சொல்வது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்க்கையிலே அமல் செய்து ஒரு நமூனாவான நபியாக இருந்தார்கள். எத்தனை தலைவர்கள் உலகத்தில் போயிருக்கிறார்களோ சொல்வார்கள், சென்று விடுவார்கள். ஆனால் வாழ்க்கையில பார்த்தால் எந்த விதமான அமல்கள் இருக்காது நபிமார்களை தவிர. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் ஷரீஃபில் உள்ள எல்லா சட்டங்களை பின்பற்றுபவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தையும் மீறவில்லை. அதனால் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபியுடைய அக்லாக் என்ன, நபியுடைய இஸ்திவாஜி ஜிந்தகி குடும்ப வாழ்க்கை என்ன என்று அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப நேரம் அழுத பிறகு சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் முல்க்ல, சூரத்து முல்க்கு பக்கத்தில் சூரத்துல் கலம் இருக்கிறதே, அதில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். சொல்லிட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன், கான குலுகுஹு அல் குர்ஆன். அவர்களுடைய நற்குணங்கள் எல்லாமே குர்ஆன்ல உள்ள மாதிரியே நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், நீங்கள் யாரையும் பின்பற்ற தேவையில்லை,
உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வந்திருப்பார்களோ யாராவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். குறையில்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. பரிசுத்தமான முறையிலே எல்லா பாவங்களை விட்டும் சுத்தமாக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய ஒரு நமூனா முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ் அற்புதமான நபி கொடுத்த பிறகு நம்மின் மீது கடமை என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இதாஅத்தே ரசூல். செலமா இன்ஷா அல்லாஹ். நபிக்கு முன்னாடி நாம் சரண்டர் ஆகி விடுவது. நபிக்கு முன்னாடி நம்முடைய தாக்கத், நம்முடைய மால், நம்முடைய நேரம், நம்முடைய எல்லா விதமான சலாஹியத், நபியே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்பதற்கு தயார். உஹதுடைய போரிலே புதுசாக ஒரு இஸ்லாத்தில் வருகிறார். இஸ்லாத்தில் வந்த உடனே நான் இப்ப என்ன செய்யணும்னு கேட்கிற அந்த சஹாபி, என் மீது என்ன கடமை? நபி சொன்னாங்க, இது தொழுகையுடைய நேரம் இல்ல, நோன்புடைய காலம் இல்ல, ஹஜ்ஜுடைய காலம் இல்ல, சதகாவுடைய நேரம் இல்ல. இது அல்லாஹ்வுடைய கடமையில ஒரு கடமை. காஃபிர்களுக்கு முஸ்லிமுக்கு மத்தியில போர் நடக்கிறது, இதிலே கலந்து கொள்வது உங்கள் மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறாங்க, அன்னைக்கு அந்த நிமிஷத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி கேட்கிறாங்க, நான் போர் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெற்றி பெற்று நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு கனிமத்து கிடைக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி விட்டால் உங்களுக்கு ஜன்னத்து கிடைக்கும். நாம் வெற்றி பெற்று உயிரோடு இருந்தால் உங்களுக்கு கனிமத்துடைய பொருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி விட்டால், மௌத்தாகி விட்டால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். யார் சொல்றா இத? நேரா உள்ள போனாங்க. கடுமையான முறையில் போர் நடக்கிறது. போர் நடந்து ஷஹீதாகும் பொழுது கீழே விழுகிறார். கடுமையான முறையில் அடிபட்டு கீழே விழு. காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார். கிதாபில் எழுதுறாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, ஓ நமாஸ் நஹி பனா, ஜகாத் அதா நஹி கியா, ஹஜ் भी नहीं करा, जिक्र भी नहीं करा, सिर्फ अल्लाह के रास्ते में जाकर शहीद हुआ, वो जन्नती बन गया. அவர் நசீப் பாருங்க எப்படி இருக்குது. ஜன்னத்தி ஆயிட்டார். அவர் நமாஸ் படிக்கல, ரோசா ரக்கல, வச்சார். அவர் இல்ல, நமாஸ் நேரம் இல்ல. 10 மணிக்கு என்ன நமாஸ் இருக்குது? ஜுஹர் இல்ல, அசர் இல்ல, மக்ரிப் இல்ல. அந்த நேரத்தில் என்ன கடமை? அந்த சஹாபி கேட்கிறாங்க நபியிடத்திலே, நான் என்ன செய்யணும்? நீங்கள் எது சொல்வீங்களோ அதை நான் அதன்படி அமல் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிஃபாத்து நம்முடைய வாழ்க்கையில வரணும் சகோதரர்களே. கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த நேரத்திலே உதாரணமாக நமக்கு நம்முடைய குடும்பத்தில் நிக்கா நடக்கிறது, நம்ம குடும்பத்தில் சுக்ரா நடக்கிறது, நம்ம வீடு புதிதாக வீடு கட்டி குடி போகிறோம், அல்லது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிறது, அல்லது ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹாஜி, ஏதாவது ஒரு தக்ரீப் நடக்கிறது குடும்பத்தில். இப்ப நான் என்ன நினைக்கிறோம், நிக்கா நடக்குதுன்னா இந்த நிக்காவை எப்படி நபி செய்ய சொன்னாங்க? எங்க நபி என்ன சொன்னார்? சுக்ரானா எப்படி செய்யணும்? ஹத்தனா, அல்லாஹ் அக்பர், ஹத்தனாவுக்கு 100 கிலோ சாப்பாடு ஆக்குறாங்க. எத்தனை கிலோ சாப்பாடு அதை சொல்லுங்களேன். சுக்ரானாவுக்கு 18 விதமான கிசம் உணவுகள். சாதியில ஒரு கட்டா, ஒரு மிட்டா, ஒரு பிரியாணி, ஓடு க்ளோஸ். ஆனா சுக்ரானால விதவிதமான உணவுகள் சமைச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பப்படுகிறது. இது நபியுடைய வாழ்க்கையில இருந்துச்சா? சஹாபாக்கள் வாழ்க்கை இருந்துச்சா? இந்த இடத்துல நபி என்ன சொல்றாங்க? எப்படி அந்த உஹது மலையில சஹாபி கேட்டாங்களே, இப்ப இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி அமல் செய்றேன். போனாரு, போர்ல ஷஹீதானாரு, ஜன்னத்துக்கு போயிட்டாரு. இப்ப எந்த விதமான போர் இல்ல. இப்ப ஷைத்தானோட போர் செய்ய வேண்டும், நஃப்சானி ஹாயிஷாத்தோடு போர் செய்ய வேண்டும், துனியாவுடைய முஹப்பத்தோடு போர் செய்ய வேண்டும். இந்த 3 தான் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய விரோதிகள், துஷ்மன்கள். நஃப்சு சொல்கிறது, நீ ஆடம்பரமான முறையில் நீ செலவு செய், வட்டிக்கு வாங்கி செலவு செய், கடன் வாங்கி நீ செலவு செய், நிக்காவை சீதா சாதாவாக செய். வட்டிக்கு நீ வாங்கி பணத்தை நீ செலவழித்தால் உன் வீட்டில் வரக்கூடிய எல்லா மெஹமான்களும் ஹராமான உணவு சாப்பிட்டு போவாங்க. 40 நாட்கள் இபாதத்து கபூல் செய்யப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதுக்கெல்லாம் பாவம் உணவு தரக்கூடிய அந்த விருந்தாளி, விருந்து கொடுக்கக்கூடிய மேஸ்பானை தான் சேரும் என்று கிதாபில் எழுதியிருக்கிறாங்க உலமாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முறை நீ செய். நஃப்சு சொல்கிறது ஆடம்பரமா செய். அநேகமான மக்கள், அதிகமான மக்கள் நஃப்ஸுக்கு அடிமையாக இருந்து நஃப்ஸை பேச்சு கேட்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். சென்ற வாரம் சொன்னேன் நான் பயான்ல, சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் சொன்னேன், நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே முத்மஇன்னா. கேட்டீங்களா இல்லையா? सुना सका है हजरत का गए वारम समझ में चाहे नहीं. नफ्से अम्मारा, नफ्से लव्वामा, नफ्से मुतमइन्ना, மூணு நஃப்ஸ் சொன்னேன். நஃப்ஸே அம்மாரா நம்மை ஆளுகிறது, மோடி மாறியது, நம்மின் மீது ஆட்சி செய்து அது பேச்சுதான் கேட்டு அதுக்கு பின்னாடி ஓடுகிறோம். என்ன சொல்றோம்? என்னுடைய அண்ணன் அவருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு செலவு செய்தார், நான் செலவு செய்யல அப்படின்னு சொல்லி என் ரேஞ்ச் என்ன, என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன கேவலப்படுத்துவாங்களே. மக்களுடைய உள்ளத்தை ஒரு மனிதன் சந்தோஷப்படுத்துகிறான், ரசூலுல்லாஹ் உள்ளத்தை அவன் நோகடிக்கிறான். நபியுடைய சுன்னத்தை மீறி மக்களை சந்தோஷப்படுத்தி நீ உன்னுடைய நிக்காவு வாழ்க்கை நடத்தினால் அல்லாஹ் உன் மீது லானத் செய்கிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால எல்லா விஷயத்திலையும் நபியை இத்திபா செய்வது, இத்தாஅத் செய்வது நம்மின் மீது கடமை. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். டெல்லியில ஒரு ஷாயிர், ஒரு கவிஞர் இருந்தார். டெல்லியில ஒரு கவிஞர் ஷாயிர் இருந்தார். ஆனா அவர் எப்படி கவிதை எழுதுவார், படிப்பார்னா, அவருடைய கவிதையிலே மாரிஃபத்துடைய விஷயங்கள், தஸவுஃபுடைய விஷயங்கள், அல்லாஹ்வின் மீது முஹப்பத்து, ரசூல் மீது முஹப்பத்துடைய விஷயங்கள். இந்தியாவு மட்டுமல்ல, இவருடைய இந்த பாட்டு, இவருடைய இந்த கவிதை ஒவ்வொரு நாடா போய் பார்சி உருதுல எழுதக்கூடிய கவிதை ஈரான் வரையும் போச்சு. இது எது வரையும் போச்சுங்க? உலக மக்களை அவரை பாராட்டினார்கள். அந்த புசுருக்கு போய் நம்ம பார்க்கணும். ஆனா சாதா புசுருக்கு இல்ல, அவர் அவுலியாவு இல்ல, சாலிஹின் இல்ல, சாதாரண ஒரு மனிதர். ஆனா அவருடைய கவிதையில அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளலாம், ரசூலுல்லாஹ்வை தெரிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்போ அவரை சந்திக்க ஈரான் நாட்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு நபர் வருகிறார், ஒரு பெரியார் வருகிறார். அந்த டெல்லியில உள்ள ஷாயிரை சந்திப்பதற்கு எங்கிருந்து வராரு சொல்லுங்க? ஈரான் நாட்டிலிருந்து வராரு. கப்பல் வழியா நேரா டெல்லியில வந்த உடனே அவரை பத்தி கேட்கிறாங்க. இந்த புசுருக்கு, இந்த ஷாயிர் எங்க இருக்கிறார்? துர்வானை உன்க खानका वानका क्या भी नहीं, वो गली में रहेंगे, जाओ देखो அப்படின்றாங்க. அந்த தெருவுல போனா, அந்த தெருவுல கட்டில்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஹஜ்ஜாம கூப்பிட்டுட்டு என்ன செய்யறாருன்னா, அவர் தாடி எடுத்துட்டு இருக்கிறார். என்ன செய்யறாரு? தாடியை சிரைத்துக் கொண்டிருக்கிறார். இவருதான் நீங்க தேடி வந்த ஷாயிர், கவிஞர் சொல்றாங்க. அன்பானவர்களே, இங்கிருந்து பாதி வரையும் தாடி எடுத்துட்டாங்க. இப்ப அந்த ஷாயிர் இடத்துல வந்த நபர் சொல்றாரு, உன்னை பெரிய அவுலியா நினைச்சிட்டு வந்தனப்பா, உன்னுடைய கவிதையில அல்லாஹ்வை நான் பார்த்திருக்கிறேன், உன்னுடைய கவிதையில நபியுடைய முஹப்பத்தை நான் பார்த்திருக்கிறேன், உலக மக்கள் எல்லாம் உன்னுடைய கவிதையை, அந்த ஷேரை பாராட்டுறாங்களே, இந்த மாதிரி நீ என்ன செய்யற, தாடி எடுக்கிறிய அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கவிஞர் சொன்னாரா, நான் தாடி தான் எடுக்கிறேன், எந்த மனுஷனுடைய உள்ளத்தை நான் நோகடிப்பதில்லை, கிசிக்கு தில்கு மை क्या करता नहीं, दुखाता नहीं मैं. உடனே அந்த ஈரான் நாட்டு நபர் சொன்னாரா, நீ மக்களுடைய உள்ளத்தை நீ துகாயனி நோகடிக்கல, அந்த ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தை நோகடிக்கிற. நீ யாருடைய உள்ளத்தை? ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை நம்முடைய அஹ்வால், நம்முடைய நிலைமைகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி காட்டப்படுகிறது. மஸ்ஜித் தனீமிலிருந்து இந்த முஹல்லா வாசி உங்கள் மீது இவ்வளவு தரூத் படித்திருக்கிறார், இவரை நீங்கள் பாருங்கள் யா ரசூலல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், பெயர் சொல்லி செய்யப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்முடைய எல்லா விதமான அமல்களும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த அமலிலே அல்லாஹ் நபியுடைய சுன்னத் இருக்குதா, நபியை பின்பற்றியவர் அமல் செய்திருக்கிறாரா என்பதை அல்லாஹ் அங்கே பார்க்கிறான்.
நபி வழிபட்டுதான், நபிக்கு இத்தாது செய்துதான் இவர் அமல் செய்திருக்கிறாரா அல்லாஹ் அங்க நோட் பண்றான். அப்ப நம்முடைய அமல் வானத்தில் 2 தடவை நபியிடத்திலும் எடுத்து காட்டப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலும் எடுத்து காட்டப்படுகிறது. ஆகையினால் நம்முடைய அமல் என்ன செய்யணுங்க? உயிரோட்டமான அமல்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரூத படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லமா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை. எத்தனை தடவை? 100 தடவை. ஒரு மனிதன் தரூத் படித்தால் 10 தரஜா உயருது. ஒரு நாளைக்கு 100 தடவை ஒரு மனிதன் என் மீது தரூத் படித்தால், என் மீது ஸலவாத் ஓதினால், பராஅத்தும் மினன் நார் பராஅத்தும் மினன் நிஃபாக், நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவருக்கு விடுதலை செய்கிறான், நிஃபாக் விட்டும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். இவரை அர்ஸலஹுல்லாஹு இல ஷுஹதா, ஷஹீதுகளோடு அல்லாஹ் இவரை சேர்த்து விடுகிறான். யாரோட? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தா மரணித்து விட்டால் எவ்வளவு சவாபு? 6 நம்பர் முஸாக்கரால கேட்டா அமீர் சாங்க சொல்லுவாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலே அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு ரத்தங்கள் ஓடுமோ அவ்வளவு ரத்தம் அளவுக்கு தர்ஜாக்கள் எல்லாம் உயர்த்தறா. ஷஹீதுகள், சித்திகீன்கள் நபிமார்களுடைய தர்ஜாக்களிலே நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு நாளைக்கு நபியின் மீது 100 தடவை தரூத் ஷரீஃப் படித்தால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ஓதலாமா? அல்ல சொல்லுங்களேன். இது ஓதுனா நமக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான், உள்ளத்தில் உள்ள நிஃபாக் எடுத்து விடுகிறான், நம்மை சுஹதாக்களோடு சேர்த்து விடுகிறான், சுஹதாக்களோடு ஷஹீதுகளோடு சேர்த்து விடுகிறான். நபியின் மீது அன்பு இதுதான். வெறும் நாவினால் மட்டும் நான் நபியை பிரியப்படுறேன், நபியின் மீது முஹப்பத் வைக்கிறேன் இல்லை சகோதரர்களே. நபியுடைய வழியின்படி நாம் நடக்க வேண்டும். நௌஜவான்கள் சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஜ்ரத் மேல ராஸ்தா அழகு ராஸ்தா, என் வழி தனி வழின்னுவான். சொல்லலாம் இல்லையா? என் வழி தனி வழி. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? என் வழி தனி வழி இல்லப்பா, என் வழி நபி வழி. என் நபி யார் வழி? நான் நபியுடைய ராஸ்தால தான் போவேன். தனியா வழியில போனே நீ நரகத்துடைய வழியில போவேன். அப்போது ஈரான்ல வந்த அந்த நபர் அந்த ஷாயிர் இடத்துல சொன்ன உடனே, நபியுடைய உள்ளத்தை நான் வந்து நோகடிக்கிறேனா, என்னுடைய தாடி எடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாடியோடு சுற்றி கொண்டிருந்தார். இந்த பக்கம் தாடி கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சிட்டு இருக்குது, ஒரு பக்கம் தாடியோடு சுற்றி கொண்டிருந்தார். நபியுடைய உள்ளத்தை நோகடிக்க நான் தாடி எடுக்கும் போது சிறைக்கும் பொழுது நான் நபியுடைய உள்ளத்தை நோகடிக்க கூடாது என்று ஒரு நபர் வந்து சொன்னார் ஈரான் நாட்டிலிருந்து. அன்றிருந்து நான் அப்படி விட்டு விட்டேன். ஒரு பக்கம் தாடி கம்மியா, ஒரு பக்கம் தாடி அதிகமா இருந்துச்சு அவருக்கு, அந்த ஷாயிருக்கு. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, சஹாபா பெருமக்கள் நபியை வழிபடுவதிலே, நபியை பின்பற்றுவதிலே தன் உயிரை கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை. மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து காபாவிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஹுதைபியா. அந்த ஹுதைபியாவிலே நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு 5 வருஷம் ஆச்சு, உம்ரா செய்யவே இல்லை. அப்ப சஹாபாக்கு உள்ளத்துல ஒரே கவலை, நபியுடைய உள்ளத்துல கவலை, நாம் உம்ரா செய்யலையே அப்படின்னு கவலை. கனவு பார்க்கறாங்க. லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன். இதுல நபியுடைய கனவை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். ஹிஜ்ரி 6ல நபி அவர்கள் உம்ரா செய்வதை போன்று கனவு பார்க்கிறார்கள். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் உம்ரா செய்ய போறேன், என் கூட யார் வரீங்களோ வாங்கன்னாங்க. 1400 சஹாபாக்கள் போனாங்க. ஹுதைபியா இடத்துல வந்து தங்குறாங்க. ஹுதைபியா இடத்துல வரும் பொழுது மக்கா காஃபிர்கள் நபியை உள்ள விடவே இல்லை, உள்ள விடவே திரும்பி போன்றாங்க. 1400 சஹாபாக்கள் இஹ்ராம் அணிந்து இருக்கிறாங்க. கையில கொண்டு வந்த அந்த ஒட்டகங்கள், கையில குர்பானி ஒட்டகங்கள் போவதற்கு அனுமதியை தரல. எவ்வளவு பேசியும் அந்த மக்கள் முன் வரவில்லை. கடைசியாக தடுக்கப்பட்டார்கள். அது இஹ்ராமோடு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. சஹாபாக்கள் அமைதியான முறையில் கவலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் நாம் உம்ரா செய்யாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம். ஷரியத்துடைய சட்டம் என்ன? கொண்டு வந்த குர்பானி நீங்கள் குர்பானி கொடுத்து விட்டு தலைமுடி எடுத்து இஹ்ராமை நீங்கள் கலைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் யாரும் செய்யவே இல்லை.
அந்த கவலையிலேயே அழுது கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்து 5 வருஷம் கழிச்சு வந்து நம்முடைய பூமி நாம் துரத்தளிக்கப்பட்டோம், இந்த மாதிரி இவர்கள் அநியாயம் செய்யறாங்களே, நாம் ஏன் திரும்பி போகணும்? போலவா யார் சொல்ல, சண்டை போலவா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாம் சண்டை போடுறதுக்கு வரல, போர் செய்ய வரல, நாம் வந்து உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், தடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராக்கோ போகும்போது தடுக்கப்பட்டு விட்டால் ஹஜ்ஜு செய்ய முடியாமல், அதாவது உம்ரா செய்ய முடியாமல் இடையிலேயே நாம் வந்து ஏதாவது கஷ்டங்கள் வந்து விட்டால் ஊருக்கு திரும்புவதாக இருந்தால் ஒரு தம்மு கொடுக்கணும். என்ன கொடுக்கணுங்க? ஒரு தம்மு கொடுத்துட்டு மொட்டை அடிச்சு என்ன செய்யணும்? மொட்டை அடிச்சு இஹ்ராம் கழிச்சு விட்டு திரும்பி வந்து விட வேண்டும். 1400 சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் கொண்டு வந்த அந்த தம்மை அறுத்து விடுங்கள், மொட்டை அடிங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, இஹ்ராம் கழித்து விட்டு ஊருக்கு போலாம் வாங்க அப்படின்றாங்க. சஹாபாக்கள் ஒரு சஹாபாக்களும் நபி பேச்சு கேட்கல. கவலையில நபி அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க. ஒரு டேரா மாதிரி போடப்பட்டிருந்துச்சு, அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க. போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இருக்கிறாங்களே சஹாபாக்கள் சாதாரணவர்கள் அல்ல, உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள், அதனால அவர்கள் மீது தவறாக எண்ணம் நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு தூரம் வந்து உம்ரா செய்ய முடியலையே என்று கவலையில தான் இருக்கிறாங்களே தவிர உங்களுடைய பேச்சு இவர்கள் கேட்காமல் இருந்து விடவில்லை, உங்க பேச்சு இவர்கள் மீறல, உங்களை பின்பற்றல என்பது காரணத்தினால நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஒரு அபிப்பிராயம் சொல்றேன். யார் சொல்றா? உம்மு சலமா சொல்றாங்க, என்னுடைய ஒரு மஷவரா, அது நீங்கள் கேட்டால் நல்லது, இல்லைன்னா பரவாயில்லை சொல்லுங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல்ல நீங்க வெளியே போங்க, நீங்கள் கொண்டு வந்த குர்பானி கொடுத்துருங்க, அப்புறமா நீங்க மொட்டை அடிங்க, அதற்கு பிறகு இஹ்ராம் கழட்டுங்க. அந்த அமலை பாருங்க, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையிலே இந்த அபிப்பிராயம், இந்த மஷவரா கரெக்டா நல்லா இருக்கிறது. யார் சொன்னா? நாம கேட்கணும். வீட்டுல நாம ராஜா மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு எல்லாமே நாம டிசைட் பண்றோமே, சில நேரத்தில் நம்முடைய மஷவரா, நம்முடைய ஃபைசலா வந்து தவறா போயிடுது. நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாத நேரத்தில் மனைவிடத்தில் மஷவரா கேட்கும் பொழுது அவங்க நல்ல ஆலோசனை கொடுத்தால் அதை நாம் எடுத்துக்கொண்டு அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இது மட்டும் இன்ஷா அல்லாஹ் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ ஆஜ் ஓகே போல்தால் சமாபியும் டார்ச்சர் கரீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. அதாவது என்ன, வாழ்க்கையின் துணைவி அவள். நம்ம வாழ்க்கைக்கு அல்லாஹ் ராஹத்து சுக்கூனுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறாள். சுக்கூனுக்காக வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஒரு பெண்ணை நமக்கு மனைவியா தந்திருக்கிறார். அதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், மற்ற விஷயத்திலே மனைவியோடு நாம் ஆலோசனை செய்து நல்ல அபிப்பிராயம் இருந்தால் எடுத்துக்கொண்டு அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்ன அந்த மஷவராவை எடுத்துக்கொண்டு நேரா வெளியே வந்தாங்க. சஹாபாக்கள் எதுவும் சொல்லவே இல்லை. நாம் உம்ராக்கு போக முடியலையே என்ற காரணத்தினால கவலைப்பட்டு நபி அவர்கள் அந்த கொண்டு வந்த குர்பானிய ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து விட்டார்கள். தலைமுடி எடுத்துட்டாங்க. அப்புறமா இஹ்ராம் கழிச்சிட்டு தண்ணி வாத்துக்கிட்டாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் தான் கொண்டு வந்த குர்பானி கொடுத்துட்டாங்க, தலைமுடி எடுத்துட்டாங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டாங்க. அதுல சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, தலைமுடி வேற ஆள்கிட்ட கொடுக்காம அவங்களே அந்த தலைமுடி எடுத்துட்டாங்க. அடடா, நபியுடைய பேச்சு கேட்காம நாம் வந்து அமைதியா இருந்துட்டோமே. அவசரமாக தலைமுடி எடுக்கும் பொழுது முடியோடு சேர்த்து தலையில உள்ள சதையோடு வெட்டிக்கிட்டாங்க சஹாபாக்கள். அந்த கத்தியில இப்படி முடி எடுக்கும் பொழுது அது முடி மட்டும் எடுக்காமல் மேலே உள்ள தோலோடு சேர்ந்து பல சஹாபாக்கள் தலையில உள்ள தோல்கள் உறிஞ்சி போய் ரத்தம் ஓடியது. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, வெறும் நபி சொல்லல, தங்களுடைய வாழ்க்கையை அமலி நமூனாவா காட்டுறாங்க. சஹாபாக்கள் அப்படியே 1400 சஹாபாக்கள் பின்பற்றினாலா இல்லையா? அத சொல்லுங்களேன். சஹாபா பெருமக்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து இருக்கிறாங்க. அமர்ந்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருக்கும்போது ஒரு சஹாபி வரார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். தொழுகை போய் நின்றுட்டார். 2 ரக்காத் தொழுறார். வேகமா தொழுறார். தொழுகு முடிச்சிட்டு நேரா நபிகிட்ட வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நபி சலாம்க்கு பதில் சொல்லல. கும், எழுந்திருப்பா, ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் தொழுகு, உன் தொழுகை சரியில்லை, நீ சரியா தொழல. 3 வாட்டி அந்த 2 ரக்காத்தை வேகமா தொழுது சலாம் சொன்னாங்க. சலாமுக்கு நபி பதில் சொல்லவே இல்லை.
4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த சஹாபி கேட்கிறார், என்னால் முடிஞ்சாலும் நான் தொழுதேன், நான் எப்படி தொழணும்னு கத்துக் கொடுங்க. யார் கேட்கிறா? சஹாபி கேட்கிறாங்க. அந்த மாதிரி நான் தொழுல யா ரசூலல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுது காட்டுறாங்க. முதல்ல சொன்னாங்க ஹத்தா தத்ம இன்ன காயிமா, கியாம்ல நிற்கும் போது சுக்கூனாக நிற்க வேண்டும், இத்மினானா நிக்கணும், ருக்குவும் இத்மினானா ருக்கு செய்யணும். நான் பல பேருடைய ருக்கு நான் பார்க்கிறேன், என்னைக்காவது நான் வெளியில சஃபர்ல போயிட்டு வந்த பின்னால் நின்றா முழுமையான முறையில் ருக்கு யாருமே செய்வதில்லை. இந்த நெஞ்சு மட்டும் கீழே குனிஞ்சுக்கிறாங்க, சரியாபத்து ருக்கு. சில பேர் இப்படின்றாங்க ருக்குல, இது ருக்குவா இது? அட சொல்லுங்களேன். சில பேர் இப்படின்றாங்க, இன்னும் சில பேர் பார்த்தா இப்படின்றாங்க, கீழே கை வச்சிடறான், இல்லைன்னா அந்த ரான்ல தொடையில கை வைக்கிறான். இது ருக்குவை இல்ல, முட்டியில நல்லா பிடிக்கணும், 2 முட்டி நல்லா பிடிக்கணும். நம்முடைய தலை, நம்முடைய முதுகு, பின்னாடி பித்தட்டு, இந்த 3ம் சரி சமமாக இருக்க வேண்டும். அது ஒரு 4-5 செகண்ட் ஆகும். அது சரியா வச்ச பிறகு சுப்ஹான ரப்பியல் அதீம் குறைஞ்சபட்சம் 3 தடவை, அதிகமா நஃபீல் தொழுகை எவ்வளவுனா ஓதலாம். நஃபீல் தொழுகையில எத்தனை தஸ்பீஹாத ஓதலாம். அதே மாதிரி இந்த சஜிதா கூட ஹத்தா தத்ம இன்ன சாஜிதா, சஜிதால போன உடனே முதல் எது என்ன வைக்கணும் சொல்லுங்களேன்? முட்டி வைக்கணும். முதல்ல 2 முட்டி, அப்புறமா 2 கை, அதுக்கு அடுத்து மூக்கு வைக்கணும், அப்புறமா பிஷானி. கண்ணை எங்க பார்க்கணும்? தூங்கினுமா? சுபுல எல்லாம் தூங்கிடுறாங்க. அசத்து இன்னும் தஸ்பீ ஓதுட்டோம், இன்னும் தஸ்பீ ஓதுட்டோம், இன்னும் தஸ்பீ ஓதுட்டோம். ஏன்னா உடல் உறுப்புகளை சஜிதாவிலே சரியான முறையில் வைக்கும் பொழுது மஹ்ஷர் மைதானம் இருக்கிறதே, அம்மாவாசை இரவு பாத்தீங்களா, பிறை தெரிவதற்கு முன்னாடி அருமுட்டு வரும், அருமுட்டுக்கு முன்னாடி அம்மாவாசை வரும். அம்மாவாசை இரவு கடும் இரவு, அது எந்த வெளிச்சம் இருக்காது. அந்த மாதிரி 70 மடங்கு இரவு. ஆகிரத்துக்கு அந்த இடம் மஹ்ஷர் மைதானத்தில் அந்த இடம் எப்படி இருக்கும்? அங்க லைட் கீட்டு போக்கஸ் லைட், அந்த லைட் இந்த லைட் இருக்கவே இருக்காது. அப்ப அந்த நேரத்தில் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இப்ப நீங்க புல்சிராத்துடைய பிரிட்ஜை கடந்து போங்கன்னு சொல்லுவான். सामने कौन भी है कर मालूम होता नहीं, अल्लाह वो ब्रिज क्या है हमने मालूम नहीं. இன்சான் சொல்வான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து மட்டும் லேசான முறையிலே அவர்கள் கடந்து விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைட்டே இல்ல, கரண்டே இல்ல, சிராக இல்ல, எதுவுமே இல்ல, எப்படி போவாங்க? என்னுடைய உம்மத்தினிடத்தில் அல்லாஹ் ஹுர்ரம் முஹஜ்ஜலீனை கொடுத்திருப்பான். அதனுடைய வெளிச்சத்தை வைத்து அவர்கள் அந்த பிரிட்ஜை, புல்சிராத்துடைய பாலத்தை கடந்து விடுவார்கள். சஹாபாக்களுக்கு புரியல, அரபிகள் அவர்கள். ஹுர்ரம் முஹஜ்ஜலீன என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ராகத்தான முறையிலே 4 ஃபரதான அந்த ஒதுவுடைய ஃபரதுகளை அவன் செய்துவிட்டு சுன்னத்தான ஒது செய்த பிறகு அந்த மனிதன் தொழுகைக்கு வருகிறான். தொழுகைக்கு வரும்போது நிம்மதியாக நிற்கிறான், நிம்மதியா ருக்கு செய்கிறான், நிம்மதியா சஜிதா செய்கிறான். இப்ப இந்த தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகையை அவனுடைய உறுப்புகள் எல்லாமே பூமியிலே படுகின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் வெளிச்சம் உள்ள உறுப்பாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் என்ன ஆக்கிடுவான்? நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க? சொல்லுங்க, புரியலன்னு கேளுங்க, மறுபடியும் சொல்றேன் பயான். 2 முட்டிகள் நாளை கியாமத்து நாளையில போக்கஸ் லைட் மாதிரி வெளிச்சம் அடிக்கும், 100 அல்லாஹ் தந்து விடுவான். இதுக்கு பேட்டரியோ கரண்டோ தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ஓட வண்டி இது. கால உள்ள 2 பாதங்கள், அந்த சஜிதால உட்காரும் போது உள்ள 2 முட்டி டக்னோ இருக்கு, நெற்றியில அல்லாஹ் வெளிச்சத்தை தருவான், முகத்தில் வெளிச்சத்தை தருவான், 2 கைகள் வெளிச்சத்தை அல்லாஹ் தருவான். சஜிதாவிலே படக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நாளை கியாமத்து நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், ரோஷன், நூறு தரக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய உறுப்புகளை அல்லாஹ் ஆக்கி விடுவான். நம்ம நபி நம்முடைய உம்மத்துக்கு தந்த ஒரு கிஃப்ட் இது, அல்லாஹ் தந்திருப்பான். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதாஅத் செய்வது, அவர்களை வழிபட்டு நடப்பது நபி சொன்னாங்க. 2 ரக்காத் தொழுது விட்டு அங்க உள்ள சஹாபாக்கள் சீக்கிரமா தொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, 2 ரக்காத் பாத்தீங்களா? பார்த்தேன். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி,
என்னை நீங்கள் தொழுவதை எப்படி பார்த்தீர்களோ அதே மாதிரி நீங்கள் தொழுக வேண்டும் என்று சொன்னார்கள். தொழலாமா இன்ஷா அல்லாஹ்? கூஃபா கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கூஃபா எங்க இருக்குது? ஈராக்கில் இருக்குது. எங்க இருக்குதுங்க? ஈராக்கில். பக்தாது, கூஃபா, பசரா ஈராக் நாட்டில் உள்ள பிரபலியமான ஒரு நகரங்கள். அது டெல்லி, பம்பை இந்த மாதிரி. கூஃபாவில் ஹதரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அங்க அல்லாஹ் ஜல்ல ஷா இல்முடி மர்கஸா ஆக்கிட்டான். 3 கலீஃபாக்கள் இஸ்லாமிய கேபிட்டல் சிட்டியாக இஸ்லாமிய ஆட்சி மதீனாவிலிருந்து ஆட்சி நடத்தினார்கள். அலி ரலியல்லாஹு காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி கூஃபாவிலிருந்து நடந்தது. எங்க நடந்துச்சுங்க? கூஃபாவில். அப்போ அவருடைய காலத்தில் தாபீன்கள் இருப்பாங்க, மற்ற மக்கள் இருப்பாங்க. தாபீன்களிடத்தில் முஸ்லிம் கூஃபாவுடைய ஜாமியா மஸ்ஜிதில் ஒரு தடவை மகரிபு தொழுகைக்கு முன்னாடி நபி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா எல்லா மக்களும் கூப்பிட்டாங்க, வாங்க. தன்னுடைய காதிம் இடத்துல சொன்னாங்க, ஒரு லோட்டால ஜக்கில தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வந்தாங்க. தண்ணி கொண்டு வந்த பிறகு நான் இப்ப உங்களுக்கு ஒது செய்து காட்டுறேன், எப்படி ஒது செய்யணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜக்கில உள்ள தண்ணி எடுத்து அருமையான முறையில் ஒது செய்யக்கூடிய முறையோடு ஒது செய்தார்கள். ஒது செய்து காட்டின பிறகு, ஒது எல்லாம் முடிந்த பிறகு, கால்லாம் கழுவின பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஓ மக்களே, என்னை எப்படி நீங்கள் ஒது செய்வதாக பார்த்தீர்களோ அதே மாதிரி நீங்கள் ஒது செய்யுங்கள். உடனே சொன்னாங்க, இதே மாதிரி தான் எங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவை மஸ்ஜித் நபவியில கூப்பிட்டாங்க, ஒது செய்து காட்டினாங்க. நபி எங்களை பார்த்து சொன்னாங்க, நான் ஒது செய்வது எப்படி நீங்கள் பார்த்தீர்களோ அதே மாதிரி நீங்களும் ஒது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபி சொல்வது மட்டுமல்ல, செய்தும் காட்டினார்கள். அமலி நமூனாவாக நபி அவர்கள் இருந்தார்கள். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய உம்மத்தில் அனைத்து மக்களும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். சொல்லிட்டு நபி என்ன சொன்னாங்க, இல்லா மன் அபா, யார் மறுக்கிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள். சஹாபாக்கள், உங்களை மறுக்கிறவன், உங்களை மறுக்கக்கூடியவன் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸானி ஃபகத் அபா, எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ, நஃப்சுடைய பேச்சு கேட்டுகிறார்களோ, மக்களை சந்தோஷப்படுத்த என்னுடைய சுன்னத்தை விட்டு விடுகிறார்களோ, என்னுடைய வழிமுறை விட்டு மக்களை சந்தோஷப்படுத்த நஃப்சானி ஹாயிஷாத்தின்படி அமல் செய்வார்களோ அவர்தான் என்னை மறுத்தவர் நரகத்துக்கு செல்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, எல்லா துறையிலையும் எல்லா தபக்காவிலேயும் நபியை இத்திபா செய்வது, நபியை இத்தாஅத் செய்வது நம்மின் மீது கடமை. நம்மின் மீது கடமை. செருப்பு போடுவதிலிருந்து, தலை சீவுவதிலிருந்து, முடி வாருவதிலிருந்து, சட்டை போடுவதிலிருந்து எல்லாமே வலது கையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க. ஜிப்பா போடுறோம்னா முதல்ல வலது கை போடணும். செருப்பு அதாவது என்ன, மஸ்ஜிதில் உள்ள வரும்போது வலது காலை வச்சு உள்ள வைக்கணும், வெளியே போகும்போது இடது காலை வச்சு போகணும். ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியே போகும்போது இடது கால் வைக்கணும். அப்ப என்ன செய்வாங்க, இடது கால் வெளியே வைக்கும் பொழுது இடது காலுடைய லெப்ட் சைடுடைய செருப்பின் மீது கால் வைத்து முதல்ல வலது காலை போட்டு அப்புறம் இடது கால் போடணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? புரியுதா உங்களுக்கு? நீ வெளியே போறோம், நம்ம செருப்பு விட்டு வெளியே போறோம், மஸ்ஜித் விட்டு வெளியே போறோம்னா இடது காலை வெளியே, லெப்ட் காலை வெளியே வச்சுட்டு போகணும். இப்போ கரெக்டா நமக்கு செருப்பு இருக்குது காலாண்ட, அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா செருப்பு முதல்ல வலது காலில் போடணும். அதுக்கு என்ன செய்யணும், இடது காலுடைய செப்பல் மீது கால் வைத்து வலது கால் போட்ட பிறகு இடது காலை போட்டுட்டு போகணும். இந்த சுன்னத்தை பின்பற்றும் பொழுது அது சொன்னாங்க, உலகத்திலே அல்லாஹ் ஃபாயிதாவை தருகிறான், ஆகிரத்தின் நபியுடைய ஷஃபாத்தை தருவான். உலகத்தில் என்ன ஃபாயிதா? ஹஜ்ரத் அவர்கள் ஹுசைன் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷூ போடுவாங்க. அந்த இது ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு ஷூ, அந்த மாதிரி போடுவாங்க. போடும்போது ஹஜ்ரத் அவர்கள் மஸ்ஜித் விட்டு வெளியே வரும் பொழுது லெப்ட் சைடுடைய அந்த ஷூவின் மீது கால் வைக்கும் பொழுது கரெக்ட் முறுக்கும் சவுண்ட் வந்துச்சு. என்னன்னு பாருன்னா, ஒரு பெரிய தேல் உள்ள உட்கார்ந்து இருக்குது. என்ன தேல்? என்ன வந்துங்க? பெரிய தேல். அப்ப நபி ஹஜ்ரத் சொன்னாங்க, பாருங்க, முதல்ல இடது காலத்து செருப்பில் மீது வச்ச காரணத்தினால அந்த தீங்கு விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். தண்ணீர் குடிக்கும் பொழுதும் கூட பார்த்து குடிக்க வேண்டும்.
பாட்டல் குடிச்சு அடி அடின்னு அடிக்கிறேன் இன்னைக்கு. எல்லாம் பார்க்கறதெல்லாம் போயிடுச்சு. என்னப்பா? ஆமா, தண்ணி பார்த்து குடிப்ப. தண்ணீர் குடிக்கிறதுக்கு 6 சுன்னத்து இருக்குது. எத்தனை சுன்னத்துங்க? ऐसा क्या हजरत मालूम नहीं ना, मकतब में बच्चे के पास पूछो, बच्चे बोलते हैं. பார்த்து குடிக்கணும், உட்கார்ந்து குடிக்கணும், 3 முச்சு இருக்கணும், பிஸ்மில்லா சொல்லி கொடுக்கணும், பிஸ்மில்லா குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். செல்லமா இன்ஷா அல்லாஹ். ஒரு சுன்னத்துல 6 தர்த்தீப் இருக்கிறது. 6 சுன்னத்தை ஹயாத்தாக்கின சவாபி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு மதரசால மக்தபில பிள்ளைங்களுக்கு தீனியாத் மக்தபை சொல்லி கொடுத்தாங்க. இது ஆம்பூர்ல ஜாமியா மஸ்ஜிதுல. அப்ப ஜாமியா இது திருப்பூர் ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம் சாபு, அங்க உள்ள நிர்வாகிகள், பெரும் பெரும் தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ தீனியாத் மக்தப் ஆரம்பமான பிறகு உங்க முஹல்லால என்ன மாற்றம் வந்திருக்கு கேட்கும் பொழுது ஜாமியா மஸ்ஜித் இமாம் சாப் சொன்னாரு, என் பையனை மக்தப்ல சேர்த்தேன். என்ன செய்த? மக்தப்ல படிச்சிருந்தாங்க. இந்த சிலபஸ் வந்துச்சு. இந்த சிலபஸ் வந்த பிறகு ஒரு 6 மாசம் நல்ல அருமையான முறையில் பிள்ளைங்கள் யூனிஃபார்மோடு வந்து அற்புதமான படிச்சு கொண்டிருந்தாங்க. படிக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீர் நைட் நேரத்தில் பையன் இரவு நேரத்தில் என் பக்கத்தில் படுத்திருந்தான். என் பையன் கேட்டான், அப்பா எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் போய் தண்ணி எடுத்து பக்கத்தில் பாட்டில் இருந்துச்சு எடுத்து கொடுத்தேன். கிளாஸ்ல ஊத்தி கொடுங்கண்ணா. என்ன கொடுன்னா? கிளாஸ்ல ஊத்தி கொடுன்னா. எனக்கு கோவம் வந்துச்சு. கிளாஸ் வானப்ப குடிப்பான். இல்ல இல்ல கிளாஸ்ல ஊத்தி கொடுங்க. நான் போய் சமையல் கட்டில் போய் கிளாஸ் கொண்டு வந்து கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தேன். லைட்டு போடும்னா எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணிக்கு. நம்மளால சோரேன்னு அனுப்போம். மை ஹசரத்து கொஞ்சம் மாலும் நிக்கத்து சோரே அப்படின்னு லைட்டு போட்டார் ஹசரத். இமாம் சாப் சொன்ன கார்குசார் இது. லைட்டு போட்டார் ஹசரத். தொப்பி எடுனா, தொப்பி தலையில போட்டுக்கிட்டான். தண்ணியை பார்த்தான், பிஸ்மில்லா சொன்னான், 3 சான்சல் குடிச்சான். அப்புறம் உட்கார்ந்து குடிச்சான். அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னான். அது சொல்றாரு, என்னப்பா இது? இன்னைக்கு காலையில எங்க அசத்து இதுதான் பாடம் நடத்தினார். அல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில மக்தபில எங்க அசரத்து இந்த மாதிரி தான் தண்ணி குடிக்க சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறது 6 சுன்னத் இருக்கிறது. அங்க ஆம்பூர் ஜாமியா மஸ்ஜித்ல பேசிட்டு அந்த இமாம் சாஹ் அழுறார், தேம்பி. என் பையனுக்கு கூட நான் இந்த சுன்னத்தை கத்துக் கொடுக்கல, ஆனா மக்தப் மதரசால பிள்ளைங்களுக்கு நபியுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிடுச்சு. காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரையும், தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற வரையும் நபியுடைய வழி நமக்கு இருக்கிறது. அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். எனவே நபியுடைய இத்தாஅத், நபியை வழிபடுவதிலே மிகப்பெரிய பரக்கத் இருக்கிறது. வாழ்க்கையில பெரும் முன்னேற்றத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்